இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் கேஓ அப்படின்னு ஒரு படம் ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க. உட்காந்து என்னடா படம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படி தான் நமக்கே தோணுச்சு. படம் ஒரு இருக்கிற எல்லா கதையும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையெல்லாம் கிடையாது. நம்ம சும்மா பார்த்தாலே எந்த கதை பிடிச்சேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சீக்கிரத்தில் நம்ம யூகிக்கிற அளவுக்கு ஒரு கதையை ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க. உட்காந்து என்ன படத்தை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இந்த கதைன்னு என்ன இருக்கு? ஹீரோ வந்து ஒரு ரெஸ்லிங் ஆளாக இருப்பாப்புல. அவர் வந்து ஒரு சண்டையில் வந்து ஒருத்தனை கொன்றாப்புல. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு அது ஒரு மனசு ஒரு கில்ட்டியில் அவர் வந்து 2 வருஷம் ஃபைட் பண்ணாமல் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாப்புல. வேலைக்கு போகும்போது இந்த கொண்டான்ல அவன் மயனை வந்து ஒரு கேங்ஸ்டர் ஒன்று தேடுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவன் அம்மா வந்து இந்த மாதிரி இந்த என் பையனை வந்து ஒரு கேங்ஸ்டர் வந்து துரத்துறானுங்க. எதுக்கு துரத்துறான்னு தெரியல. அதனால நீ என் புருஷனை கொண்டதுனால நீ வந்து அவனை என் பையனை நீ தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறான். இது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஹீரோ இந்த பையனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ஒரு பக்கத்தில் தேடிக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் மறுபக்கம் போலீஸ் ஒரு லேடி ஒன்று அந்த பையனை எப்படியா தேடி பிடிக்கணும்னு பார்க்குறான். ஆனால் கடைசியில் 2 பேரும் தேடி பிடிச்சாலும் இல்லையா 2 பேரும் அஜாத புஜார பண்ணிட்டு நடக்கானுங்க. காலவழி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்டா பையனை தேடி பிடிக்கணும் பையனைத்தான் தேடி பிடிக்கணும். நீங்கள் என்னடா மேட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. படம் ஒரு எப்படி சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங் இல்லை, சும்மா ஒரு நார்மலாக நடக்கிற கதை மாதிரி தான் நடத்தி வச்சிருக்காங்க. இதில் ஃபைட்டு ஒரு பப்பில் ஒன்று இருக்குது, அதுதான் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. வேறு எதுவுமே இல்லை கிடையாது. ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு ஒர்க்கே மாதிரி தான் தெரிஞ்சு. படம் ஒரு 1.5 மணி நேரம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நம்ம எப்படி சொல்கிறது ஒரு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தால் இந்த படத்தை போய் பார்த்தா மறுபடியும் டிப்ரெஷன் தான்டா ஆகுது. போய் தயவுசெய்து பார்க்க வேணாம். இந்த படத்தை பார்க்குறது வேறு படத்தை பார்த்துட்டு போயிடலாம் அப்படி தான் நமக்கே தோணுச்சு. காலவழி 1.5 மணி நேரத்தை எடுத்து வச்சு 1.5 மணி நேரத்தை ஒரு உருப்படியான ஒரு படத்தை ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று எடுத்து வைக்கல. அது காசு போட்டு செலவழிச்சு ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் உருப்படி எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. காலவழி போனா டேய்